வழக்கறிஞர் சீனி நாடார், தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம். நேற்றைய முன்தினம் மிக கொடூரமாக காட்டுமிராண்டித்தனமாக நாங்குநேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பத்து கிராமத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதல் யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு தாக்குதல். அதுல பாதிக்கப்பட்ட என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன் நெல்சன் மற்றும் கணேசன் ஆகியோர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்கள பார்ப்பதற்காக வந்தோம். உண்மையிலேயே அதை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய கொடூரம் நடக்கணுமா அப்படின்னா, இதை விட ஒரு கொடூரம் ஒரு மனிதனுக்கு எங்கேயும் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூஞ்சில ஒரு 3-4 வெட்டு, தலையில மூளை செதஞ்சிருக்கு, கையில 3 விரல் கிடையாது. இப்படியான ஒரு கொடூரம் ஒரு எதிரியா இருந்தா கூட ஒரு முன்னுக்கு பின் பகை உள்ளவங்களுக்கு ஒரு சூழ்நிலை நடந்துச்சு அப்படின்னா, இது ஏதோ அவன் சண்டை போட்டிருக்கான், இவனுக்கு முன்னுறவு இருக்குன்னு கடந்து போகலாம். ஒரு வீட்டுல இருந்து ஒரு டீ கடைக்கு வர்றவங்க, ஒரு மாவு வாங்க வர்றவங்க, வாழை இலை இறத்துட்டு தோட்டத்துல இருந்து வர்றவங்கன்னு சொல்லி ஒரு டீ கடையில் நின்று பேசிக்கிட்டு நடந்தவங்களுக்கு இப்படி ஒரு கொடூரம் நடக்கு அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத நம்ம அதை யோசிக்கணும். பொதுவா இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு நம்ம எல்லாருமே பேசும்போது இன்னும் மீடியா லெவலில் எப்படி போகுதுன்னா, எல்லா சமூகத்திற்கு ஏற்பட்ட பிளவு அப்படிங்கிற மாதிரி பேசுறோம். இப்ப இன்னும் சொல்ல போனா, இங்க கள நிலவரத்தை விசாரிச்ச பிறகு அங்குள்ள எல்லா சமூக மக்களும் ஒத்துமையா தான் இருக்காங்க. ஒரு சில குழுக்களும் ஒரு சில பேர் அவன் பேர் எடுக்கணும், ஜாதிய பெருமை பேசணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினாலதான் இப்படி அப்பாவி மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு கிடக்குறாங்க. இப்ப அண்ணன் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் கணேசனா இருக்கட்டும், நெல்சனா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்கள வச்சு அவங்கள மட்டும் நம்பித்தான் அந்த வாழ்வாதாரமே இருக்குது. அவரு அண்ணன் கணேசன் அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகளும் ஒரு பையனும் இருக்கிறாங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்க. ஒருத்தருக்கு மட்டும் மேரேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பொண்ணுக்கு. அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியது அந்த அண்ணன் கணேசன் மட்டும்தான். அதே மாதிரி அந்த நெல்சன் இருக்காங்களா, அவர் மனைவி கிட்டத்தட்ட கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுல இருந்து அவங்களோட குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அவங்களை கவனிச்சுக்கிறதுமே செய்யக்கூடிய விஷயத்த அண்ணன் நெல்சன் தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட மூஞ்சில எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20-25க்கு மேல கூட தையல் இருக்கிற மாதிரி 4-5 வெட்டு இருக்கு. இவ்வளவு கொடூரமா தாக்கி போட்டு எந்த சம்பந்தமும் இல்லாம அந்த குடும்பமே அனாதையா நிக்குது. இப்ப வரைக்கும் ஆளுகின்ற அரசா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு யாருமே பார்க்கல. வர்றவங்க ஃபுல்லா நின்னுக்கிட்டு ஏதோ வந்தோம் பார்த்தோம் ஆறுதல் சொன்னோம்னு சொல்லி கடந்து போனீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் உங்க வீட்டுல நடக்கும் போதுதான் அது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு தெரியுமா? ஆளுகின்ற அரசு இரும்புக்கரம் கொண்டு இந்த விஷயத்தை அடக்க வேண்டாமா? சரி, குற்றவாளி 7 பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சொல்றீங்க. குற்றவாளிகள் யாரும் சிறார்களா? அந்த குற்றவாளிகளோட முகத்தை ஏன் மூடி மறைக்கணும்? யாரும் சிறார்கள் கிடையாது. எல்லாம் 21 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய கஞ்சா அடிச்சுட்டு போதை அடிச்சு செஞ்சவங்க தானே. அவங்கள வெளி உலகத்துக்கு காட்டுங்க. அவங்களால ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை இனிமேலாவது மக்கள் விழிப்புடையட்டுமே. இவன் ஒரு அக்யூஸ்ட்ங்கிற 4 பேருக்கு தெரியட்டுமே. அவனை மூடி மறைச்சு ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. அப்போது எங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஆளுங்கட்சி ஒரு கெட்ட பேர் போயிடக்கூடாது, அதுல யாரோ ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட யாரோ நபர்கள் இருக்கிறதாவும் சில விஷயம் எல்லாம் சொல்லுதாங்க. வந்த உடனே ஃபுட்டேஜ் லிங்கல் எடுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு சமூகத்துல நம் நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை நேர்முகத்தன்மையோட கையாளுறதுக்கு காவல்துறையும் இங்க தயாரா இல்ல, அரசும் தயாரா இல்லைன்னா இந்த சமூகம் யாருக்கான சமூகம், யாருக்கான அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமையா இருக்கு. இப்ப அதெல்லாம் மறந்துட்டு குற்றவாளிகளை காப்பாற்ற நோக்கில் இருக்கீங்க. முந்தைய தினம் பிடிச்சிருக்கீங்க, இப்ப வரைக்கும் அவர் முகத்தை வெளியில காட்டாம அளவுக்கு பண்றீங்கன்னா அப்ப யாருக்கான அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு? இப்படி சொல்லி இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம்னு ஏதாவது ஒரு இருக்கா? நம்ம கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தவனுக்கு 10 லட்சம் அறிவிக்கீங்க. கட்சிக்காரன் உணவு செத்துட்டா அவனுக்கு 10 லட்சம் கொடுக்கீங்க. போற வாரம் செத்துட்டா 5 லட்சம், விபத்துல இறந்தா 5 லட்சம், இப்படி எல்லாம் கொடுக்குறீங்க. எந்த ஒரு விஷயமும் தெரியாம ஒரு அப்பாவி ஒரு மக்கள் வெட்டுப்பட்டு ஒண்ணுமே இல்லாம கிடக்குறாங்க. நாங்க பேசுற நாடக சமுதாயத்துக்கு மட்டும் பேசல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பேசுறோம். 6 பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. குறிப்பா அந்த பட்டியலத்துல இருக்கக்கூடிய அந்த நண்பர்லாம் பாத்தீங்க, அவர்லாம் ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு குடும்ப சோர்ஸ் இருக்கு சொல்லுங்க? நீங்க இறந்து போய் கிடக்குறாரு. இது வரைக்கும் யாருமே முதலமைச்சரா இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும், யாருமே பார்க்கல. வாரீங்க, பேசுறீங்க, என்ன ஒன்று நாங்க செஞ்சிடறோம்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பணமும் ஒரு நிவாரண தொகையை அவங்களை வாழ வச்சிருமா? உயிர் பிச்சு கொண்டு வந்துருமா? ஒரு குடும்பத்துக்கான தேவையை பூர்த்தி பண்ணிருமா? ஒண்ணுமே. இதுக்கு ஈரான்லயும் இஸ்ரேல் நடக்கிற போரை விட அது கொடுமையான ஒரு விஷயம். அது அங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனை வச்சு வச்சு நடத்துறாங்க. இங்க எதுவுமே இல்லாம நீ மட்டும் வார ஊருக்குள்ள இருக்கிற 10 பேரை வெட்டிட்டு போவேன்னா அப்ப இவங்க எல்லாம் யாரும் திருப்பி செய்ய மாட்டாங்கிற ஒரு முன்னுதாரணம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல அந்தந்த சமூகமே அந்த வன்முறையை கையில எடுக்கட்டும்னு சொல்லி அரசு வேடிக்கை பாக்குதா? இப்படியா நிறைய கேள்விகள் இங்க இருக்குது. இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல அந்த அரசு இருக்கணும். அரசு உடனடியாக முன்னிலைப்படுத்தணும். நீங்க உடனடியாக இந்த விஷயத்தை தலையிட்டு இந்த பாதிக்கப்பட்ட நாடார் சமுதாயம் மட்டும் இல்லாத அத்தனை சமூக மக்களுக்கும் தேவையான அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்விற்கு உரிய நிவாரண தொகையை கொடுக்கணும். 1 கோடி வீதம் அத்தனை குடும்பங்களுக்கும் கொடுக்கணும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அரசு வேலையை கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க உறுதிப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இந்த கைது செய்யப்பட்ட 7 பேரையும் அந்த வழக்கு முடியும் வரை அவர்கள் சிறையிலே வைக்கணும். இவங்களை பிணையில விட்டு வெளியில வந்தீங்கன்னா இப்ப அனாமத்தா வெட்டக்கூடியவன் இன்னும் 10 பேரை கொண்டு வெட்டி நிப்பாட்டி இந்த சாட்சியங்களை கலைக்கூடிய வேலைகளையோ மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க. அப்படி எந்த சூழ்நிலையும் செஞ்சிடக்கூடாது. அப்போ இவங்களோட வழக்கு முடிகிற வரை இவங்க சிறையில வைத்து நடத்தி இந்த வழக்குக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். இப்ப நேற்று முன்னாலும் இங்க நடந்திருக்கிறது. நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலுமே பட்டியலின மக்கள் பகுதிக்குள்ள ஒரு பகுதிக்குள்ள போய் இதே மாதிரி 9 பேர் கொண்ட கும்பல் போய் மறுபடியும் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க.
அப்ப ஒரு இடத்துல பண்ணி உடனே அவனை நீங்க பிடிச்சு சுட்டிருந்தாலோ இல்ல ஒரு தண்டனை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒருத்தங்க செய்வானா? அப்ப இதுக்கு எந்த ரியாக்ஷன் இல்லைங்கிறதுனால அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து குறிப்பிட்ட ஒரு போதை வெறி கும்பல், ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் கிடையாது. இது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான். இப்ப நான் குடும்பத்துல உங்ககிட்ட பேசும்போது சொல்றாங்க, பெரும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கோ, ஊர் பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கோ, டீ குடிக்கிறதுக்கோ, பஸ் ஏறுறதுக்கோ எல்லாத்துக்குமே எல்லா சமூக மக்களும் வர அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்கோம். இந்த ஒரு சில கைவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்தினால ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு ஒரு பதப்பான ஒரு பதப்பட்டமான சூழ்நிலைக்கு வந்துடுறோம். இன்னும் சொல்ல போனா இப்ப இங்க ஒண்ணுமே தெரியாது. இங்க இருக்கிறோம், களத்துல இருக்கிறோம், நமக்கு விஷயங்கள் தெரியுது, மக்கள் உள்ள இணக்கமா இருக்கிறாங்க. மாற்று சமூகத்துல இருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்களும் வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றாங்க, பேசுறாங்க, ஏதோ நான் வருத்தம் தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா திருநெல்வேலியை கடந்து வெளியே இருக்கக்கூடிய தூத்துக்குடியோ, கன்னியாகுமரியோ, மதுரையோ நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே தெரியாம ஒரு இப்ப நாடார் சமுதாயம்னா தேவர்னா எதிரி, இங்கிட்டு பட்டியல் மக்கள் எல்லாம் எதிரிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அப்ப இதெல்லாம் நெறிமுறைப்படுத்தி ஒழுங்கான ஒரு அமைப்பையும் ஒழுங்கான ஒரு மக்களுக்கு பாதுகாப்பான விஷயத்தையும் கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. ஜாதிகளால் பிளவுபட்டு கிடந்தா மட்டும் நம்ம வந்து எல்லாமே அரசியல் நீங்க வாக்கு வாங்கிட்டு போயிருவீங்க. மக்களுக்கான உரிமை யார் பெற்றுக் கொடுக்கிறது? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் 6 பேருக்குமே, அனைத்து சமுதாய மக்களுக்குமே நீங்க இந்த களத்துல வந்து நின்று உரிய நிவாரணம் வழங்கணும். வழங்காத பட்சத்துல தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த சமுதாயம் 6 சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டி போராடுவோங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். இப்போ பாதிக்கப்பட்ட சார்பா அக்கா வந்து வழக்கறிஞர் சீனி நாடார், தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம்.